ஓம் கணேசாய நமக. பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு, எந்த மாற்றங்களும் கிடைக்கல. சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, எல்லா பயிற்சியும் ஆயிடுச்சு, எங்களுக்கு எந்த பயிற்சி ஆகலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு இது முக்கியமான ஒரு வித்தியாசமான பயிற்சியாக இந்த குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். அதாவது ரிஷப குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகின்றது? அள்ளி கொடுக்க போகிறதா, கிள்ளி கொடுக்க போகிறதா, அல்லங்கில் வேற ஏதாவது சிரமங்களை கொடுக்க போகிறதா என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த குருப்பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் பெருக்கு அன்று. எல்லாரும் ஆடி 18ஆம் பெருக்கும்பாங்க. குருவுக்கு சித்திரை 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல நாளிலே, ஆங்கிலத்திற்கு 1/5/2024 மே தினம் என்ற தொழிலாளர் தினத்திலே, புதன்கிழமை, கிருஷ்ணபட்சம், அஷ்டமி திதியும், திருவோணம் நட்சத்திரமும், சித்த யோகமும், கன்னியா லக்கினமும் கூடிய சுபயோக சுப வேளையில் அன்றைய தினம் பிற்பகல் 3:57 அளவில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். அதாவது ரிஷப ராசியிலே அவருடைய விஜயம் தொடங்குகிறது. ரிஷபம் என்பது அவருக்கு பகை வீடு. அதே பகையாளியாகிய சுக்கிரனுக்கு தன்னுடைய மீன ராசியிலே அவர் உச்சத்தையும் கொடுக்கின்றார். இதெல்லாம் கிரக லீலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது அவர்களுக்குள்ளே உண்டான திருவிளையாடல்கள். இது கொஞ்சம் சூட்சுமை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனி வீடியோவாக தான் போடணும். அது இப்போ இதிலோட சேர்த்து போட வேண்டாம். அது தனியாக பேராகிராஃபாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அதனால் அது இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அந்த சமயத்தில் பார்ப்போம். கிரகங்களின் திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். இப்பொழுது தனுசு ராசியாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசி நாயகன் பகை வீட்டில் 6ஆம் இடத்துல போய் அமர்கின்றார். அப்படியானால் உங்களை அவர் பார்க்க மாட்டார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறச்சே உங்கள் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒன்றும் செய்யலையே சாமி, எந்த விதமான நல்ல யோகங்களும் கிடைக்கல, நிறையா லட்சமாக கிடைக்கும், கோடி கோடியாக கிடைக்கும்னு சொன்னீங்க, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கமெண்டில் போட்டுக்கிட்டு வாரீங்க. அதெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன். ராசி நாயகன் 6ஆம் இடத்தில், அதுவும் பகை வீட்டில் அமர்கின்றார். அப்படி அமர்வதனாலே இப்போ உங்களுடைய வீட்டுக்கு 1ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைகின்றார். இவர் பொதுவாகவே சில சமயங்களில் அந்த பார்வை பலத்தை விட சில பேருக்கு, அதாவது பார்வை பலன்தான் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்வைக்கு சக்தி அதிகமாக, ஸ்தான பலத்திற்கு சக்தி அதிகமானு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பார்வை பலத்தை விட ஸ்தான பலம் அதிகமாக விளங்கும். குறிப்பாக இதெல்லாம் ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு கூட இந்த மாதிரி அதிகமாக பொருந்தும். அதே போல் மீன ராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது அதிகமாக பொருந்தும். இது போக கன்னி ராசி, மிதுன ராசி இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கும்பராசிக்கு ஏன் இந்த பார்வை பலத்தை விட ஸ்தான பலம் அதிகம்னு சொன்னால், துதி ஆதிபதியாக வரக்கூடிய குரு, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு. ஆகையினாலே அவர் பார்வையை விட ஸ்தான பலத்திற்கு கொஞ்சம் சற்று சிறப்பு தூக்கலாகவே இருக்கும். அது மூலமாக யோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதுபோலத்தான் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல யோக சனி அப்படிங்கிற கணக்கில் சேர்ந்திருக்கிறார். இதைத்தான் ரொம்ப நாளாக பார்த்தீங்க. 7.5 வருஷம் இல்லை, 8 வருஷமாக பார்த்தீங்க. 8 வருஷமாக போராட்டம் போராட்டம் போராட்டம், போராட்டத்தின் எல்லைக்கே போயாச்சு. இனி போராடுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கணக்குக்கு போய் நிலை தடுமாறி உயிர் மட்டும்தான் ஐயா மிச்சம் இருக்குது, வேற எல்லாமே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. கமெண்டில் நிறைய போட்டிருந்தாங்க, சாமி தனுசு ராசிக்காரங்களுக்கு டீ குடிக்கிறது கூட காசு இல்லை, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, பார்த்தேன்.
அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லை, 7.5 சனியாக இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான். அதெல்லாம் 3 பார்ட்டாக 3 பகுதிகளில் வந்து எந்த பகுதியை துவைச்சு எடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அந்த சனி. அந்த துவைச்சு எடுப்பதிலையும் சில நன்மைகளை அவர் கண்டிப்பாக செய்யத்தான் செய்வார். யார் நல்லவன் கெட்டவன் என்பதையெல்லாம் அவர் காட்டி கொடுத்துருவார். அதுக்காகவே அந்த 7.5 சனி ஒருத்தருக்கு வந்தால் தான் நல்லது. இல்லைன்னா எல்லாத்தையுமே வெளுத்தது பாலுன்னு சொல்லி நினச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த அப்படி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்பி ஏமாந்து ஒன்றும் இல்லாமல் போகிறத விட இந்த மாதிரி 7.5 சனி வந்து அனுபவத்தை கொடுத்து யார் நல்லவை கெட்டவை என்பதெல்லாம் தெரிய வைத்து அதுக்கடுத்து கொஞ்சம் உஷாராய்க்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான். ஆகையினால இப்போ உங்களுக்கு வந்து சனியினுடைய பிரச்சனை எதுவும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி அருமையாக இருக்கிறார். ராஜபோகத்தை வாழ்வை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்று அவர் இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ராகு கேது பயிற்சியும் வந்து 4-10 இருக்கிறாரு. இந்த 4ஆம் இடத்து ஆதிபத்திய தோஷத்தை அவர் விளக்கக்கூடிய வகையிலே 5 உள்ள ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதுவும் ஓகே. மிச்சம் குரு 5ஆம் இடத்துல இருந்த குரு ஒன்றுமே செய்யலை சாமி சொல்கிறோம் இல்லையா. ஆட்சிக்கு வந்தாங்க ஐயா, சொன்னதெல்லாம் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுபோல் 5ஆம் இடத்துல குரு வந்து ஒன்றுமே செய்யலை. இவர் 6ஆம் இடத்துல வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில பேருக்கு சனி 3ல் வந்துட்டாரு, இனி எந்த பயமும் இல்லை, குரு எங்கிட்டு போனாலும் பின்னால் போனாலும் முன்னால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில நபர்கள் இருக்கிறாங்க. ராகு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியத்தில் இருந்த ராகு கெடுத்து கொண்டிருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார், இனி எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு அது ஒரு கோஷ்டி இருக்கிறது. இன்னொரு கோஷ்டி குரு சாமி எல்லா யோகம் வந்துகிட்டு இருக்கும்போது குரு 6ஆம் இடத்துல போய் ஒழிய போறாரு, என்ன சிக்கல் வருமோ இந்த ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப இந்த 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரே என்று அச்சப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த 6ஆம் வீடு என்பது மிக மிக உயர்ந்த இடம், நல்ல இடம். ஆதிபத்திய தோஷம் பெற்ற ராசி நாயகன் 6ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்திற்கு எத்தனாம் இடம்? 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது விரோதியினுடைய வீடு தான். அதுவும் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் வீடுன்னு சொன்னால் துலாம் வீடு. ஆக துலாம் 2 வீடுமே சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு என்ற காரணத்தினாலே இந்த குரு 6ஆம் இடத்திலே எப்படி இருக்கிறாரு? பாக்கியாதிபதி சாரத்தை வாங்கி உட்கார்ந்திருக்கிறார். பயிற்சி அடையும் பொழுது பாக்கியாதிபதி சாரத்தை வாங்குகிறார். இப்போ இந்த பயிற்சியின் போது இந்த உள்ள கிரக பாதசாரங்கள் எப்படி இருக்குன்னு அதையும் கொஞ்சம் சொன்னாதான் உங்களுக்கு முழுக்க தெரியும். பரணி 2ல் சூரியன், திருவோணம் 3ல் சந்திரன், உத்தரட்டாதி 2ல் செவ்வாய், ரேவதி 2ல் புதன், கார்த்திகை 2ல் வியாழன், அஸ்வினி 3ல் சுக்கிரன், சதயம் 3ல் சனி, ரேவதி 1ல் ராகு, ஹஸ்தம் 3ல் கேது. இந்த மாதிரியாக அந்த பாதாசாரங்கள் இருக்கிறது. கிரகப்பயிற்சி அந்த குரு பயிற்சி அடையும் சமயத்தில் வந்து அந்த வானமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாங்க, இது வந்து பாதசாரமாக சொல்லிட்டு ஒரு சீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி சுத்தமாக இருக்குது. 2ஆம் இடத்துல மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு, மேசத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் பயிற்சி அடைந்த குரு, கன்னில கேது. இந்த மாதிரியான சீன் வானமண்டலத்தில் பொறுப்பேற்சி அடையிறச்சு இந்த மாதிரி சீன் அமைந்திருக்கின்றது. இப்போ இதை வச்சுத்தான் நம்ம இப்போ பலாபலங்களை பார்க்க போகிறோம். என்ன கொடுக்க போறாரு, என்ன வாங்க போறாரு அப்படிங்கிறத. ராசி நாயகன் 6ஆம் இடத்திலே ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் 6ஆம் இடத்திலே மறைந்து இருப்பது ராஜயோகத்தை அள்ளி வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அருமையான யோகத்தை கொடுப்பார். அதிலும் பாக்கியாதிபதியினுடைய சாரம், அந்த அதாவது கால் கொடுத்த கிரகம், அந்த குருவுக்கு கால் கொடுத்த கிரகம் வந்து உச்சம் பெற்று காணப்படுகின்றார். அந்த உச்சம் எந்த அளவிலும் சுணங்கவில்லை, அந்த உச்சமாகவே இருக்கிறது, அதுக்கு தடை எதுவும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகையினாலே உச்சம் பெற்ற நாயகனுடைய பாக்கியாதிபதி சாரத்தை வாங்கிய குரு இந்த இடத்தில் ராஜயோகத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார். உங்களை ராஜயோகம் என்றால் ஒரு ஜெகதல பிரதாபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யோகம். ஜெகதல பிரதாபன்னா என்ன? எல்லா வகையிலும் கெட்டிக்கார், நாய கலைகள் 64 கலைகளிலும் வல்லவனாக விளங்கக்கூடியவன் தான் ஜெகதல பிரதாபன். ஜெகத்துக்கே பிரதாபனாக விளங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான் அந்த ஜெகதல பிரதாபன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த பழைய காலத்துலலாம் எல்லா கலைகள், வில்வித்தை, மல்யுத்தம் அப்படின்னு ஒவ்வொரு இதுகளையும் கெட்டிக்காரத்தனம் காட்டணும். ஓவியம் அறிதல், பாட்டு பாடுதல், பாட்டுக்கள் புனைதல், கதை சொல்லுதல், இப்படி ஒவ்வொரு கலைகளாக எந்த கலை எடுத்தாலும் அதில் தேர்ச்சி.
அவரை ஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த யோகம்தான் ஜெகதல பிரதாப யோகம். அப்படிப்பட்ட யோகத்தை அள்ளி வழங்க காத்து கொண்டு வந்திருக்கின்றார். அந்த யோகத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்காக. ஏனென்றால் உங்கள் நாயகன் அவர். உங்கள் நாயகன் இதுவரைக்கும் எந்த யோகத்தையும் செய்ய முடியாமல் தட்டெழிந்து கொண்டு வந்தவர். இப்பொழுது எதிரியினுடைய வீடாக இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் பாக்கியாதிபதி சூரியனுடைய பாவத்தை, அந்த லாபகத்தை வாங்கி ஏறி இருக்கின்ற காரணத்தினாலும், அந்த பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் ராஜ யோகம் தர்பார், ராஜ தர்பார் உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள். திடீரென்று பதவி தேடி வரும். உங்களுக்கு எதுலையுமே இல்லை, அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீரென்று பதவி தேடி வரும். இந்த குருப்பெயர்ச்சியின் அமைப்பு அப்படியாக இருக்கின்றது. 4ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 4ஆம் இடம் ஆதிபத்திய தோஷம்தான். அந்த ராகு இருக்கிறார், யோகம் கிடைச்சிரும். அதோடு அந்த வீட்டுக்குரியவன் அந்த வீட்டுக்கு 3ஆம் இடத்திலும். அந்த சுகம் அப்படின்னு சொன்னோம்னா சுகத்திற்கு அதிபதியாகிய அந்த குரு, சுகத்திற்கு அந்த வீட்டிற்கு அதிபதி. அதே சமயத்தில் காம சுகம் என்பதும் ஒரு மனிதருக்கு முக்கியமானது. அந்த காம சுகத்தை காட்டக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு விரோதி. அவரே நல்ல இடத்துல, பூர்வ புண்ணிய இடத்துல போய் அருமையாக உட்கார்ந்துருக்கிறார், உச்சக்கிரக சேர்க்கையோடு இருக்கிறார். ஆகையினால அந்த தாம்பத்திய சுகம், மனைவி, நண்பர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய யோகம் சுகம் என்பது மிக மிக அருமையாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி சுகத்தை நான் அனுபவிச்சதில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த யோக போகங்கள் உங்களை தேடி வரும். இதில் பெண்கள், பிற பெண்களும் உங்களுக்கு வசப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. உயர்வு வரும் பொழுது பிற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது உயர்வு என்பது இந்த இடத்துல பல வகையிலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக இந்த உயர்வில் சில பெண்கள் தொடர்புகள், தகாத பெண்கள் தொடர்புகளும் சேர்ந்து வரும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஆகையினால பணிப்பெண்களிடம் ரொம்ப உஷாராக இருக்கணும். பணிப்பெண்கள் உங்களை கவுத்திடுவாங்க. ஆகையினால ரொம்ப கவனமாக இருங்க. அதோடு அந்த ராகு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே, செவ்வாய், புதன், ராகு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால அந்த பெண்கள் வகையில் ஜாக்கிரதையாக இருங்க. அது வேறு மாதிரி பெண்களாகவும் இருக்கும். ஆகையினாலே எடுத்ததெல்லாம் டாப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. மின்னுவதை பொன்னாக எண்ணிவிடக்கூடாது. கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்து 2ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருந்துண்டு 2ஆம் இடத்தை திருஷ்டி செய்கின்றார். இப்போ இது பார்வை, 5ஆம் பார்வையா, அதாவது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது தன காரகன் ஆகிய அந்த குரு. பொதுவாக எல்லாருக்கும் தனக்காரகன் குரு தான். அந்த தனக்காரகனுடைய பார்வை விழாதா அப்படின்னு, மகாலட்சுமியினுடைய கடைக்கண் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் எல்லா உயிர்கள், எல்லா மனிதர்களும், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாமே அந்த கடைக்கண் பார்வை விழுந்துடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டம் தான் எல்லாருக்குமே உண்டு. அப்போ அந்த மாதிரியாக தனக்காரகனாகிய குரு தனஸ்தானத்தையே பார்க்கின்றார். அது ஒரு நீச வீடாக இருந்தாலும் அங்கே சந்திரன் இருக்கின்றார். ஆக பொதுமக்கள் ரீதியாக உங்களுக்கு வரவுகள் நிறைய வரும். பொதுமக்கள், வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அமோக லாபம் இந்த இடத்தில் வரும். வரவு செலவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். குடும்பம் மிகவும் சிறப்பாக ஆடம்பரமாக விளங்கும். குருநாதரே பார்க்கிறார் குடும்பத்தை. ஆகையினாலே குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது. அப்படிப்பட்ட யோக அமைப்பை கொண்டு சேர்க்கின்றார். அந்த 3ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். தைரியம், வீரியம், பராக்கிரமம் இவைகள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர் தான் அந்த தனுசு ராசிக்காரங்க. ஆகையினாலே உங்களுடைய பலம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு இருக்கிற இடம் 4ஆம் இடத்துல சனியும் குருவும் கேந்திரத்தில் இருக்கிற காரணத்தினால தகுந்த நம்பிக்கை, வல்லமை எப்பயுமே இருக்கும். இது இப்போ இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே 100% இருக்குன்னா இப்போ 500% கிடைக்கும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், அப்படிப்பட்ட யோகம். எங்கும் போட்டி, எந்த போட்டியானாலும் இப்போ கால் வைக்கிற இடம் பூராமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்போ இதில் யாராவது தேர்தலில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சில பேர் அன்ன போஸ்ட்டு அப்படிங்கிறதா டெபாசிட் எதிர்த்து போட்டிக்கிட்டவங்க டெபாசிட் காலின்னு சொன்னால் நீங்கள் அன்ன போஸ்ட்டு மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு யோகம் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக உண்டு. அந்த அரசியல்வாதிகளுக்காக நான் சொல்லலை. உங்களுடைய எந்த தொழில் திறமை, தொழில் போட்டி, வியாபார போட்டி இவைகள் எல்லாம் உங்களை மிஞ்சி யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட யோகம்.
சத்துருக்கள் காணாமல் போய்விடக்கூடிய கட்டம். உங்களை சத்துருக்கள் இதுவரைக்கும் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அப்போயெல்லாம் லபோ திபோன்னு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அவங்களை துவம்சம் செய்து பந்தாடக்கூடிய கட்டம். யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காலம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் ஏறி மிதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டம். சத்துருக்களை, அதாவது அதுக்காக நல்லவங்களை தான் தூக்கி போட்டு மிதிச்சிடக்கூடாது, சத்துருக்களை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கின்றது. அது பின்ன 5ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு, குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட வீடு. அந்த குலதெய்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அது செவ்வாய்க்கு அதிபதி சுப்பிரமணியர். இந்த ஆண்டில் ராஜாவாக இந்த செவ்வாதான் பொறுப்பேற்று இருக்கின்றார். ஆகையினால முருகக் கடவுள் உங்களுக்கு ரொம்ப பக்தி, உங்களுக்கு அதிகமாக நீங்கள் நேசிக்கக்கூடிய கடவுளை இஷ்ட தெய்வமே உங்களுக்கு முருகன் தான். அந்த முருகனை தினந்தோறும் வழிபடுங்கள், உங்களுக்கு நல்ல சௌக்கியங்களை கொடுப்பார். அந்த செவ்வாய்க்கு 3ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வத்திற்கு இந்த குருப்பெயர்ச்சி அன்றைக்கே கூட போகலாம். நீங்கள் தட்சணாமூர்த்தியை போய் சேவிக்கிறீங்களோ இல்லையோ, குருப்பெயர்ச்சி அன்றைய தினம் உங்களுடைய அருகாமையில் உள்ள, உங்களுக்கு அருகாமையிலேயோ தூரத்திலேயோ எங்கே இருந்தாலும் கூட இந்த குலதெய்வத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த குருப்பெயர்ச்சி அமோகமாக இருக்கும். எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார் அந்த குருவும் குல தெய்வமும். 12ஆம் இடத்திற்கு அந்த கிரகம் வியாழன் 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல. அப்போ அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் தங்கு தடையின்றி அவர் கிடைக்கச் செய்வார். நானாவித சுகங்களையும் அனுபவிக்க வைப்பார். சுப செலவுகளையும் உண்டு செய்வார். குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, நண்பர்களின் குடும்பத்திற்காக அந்த சுபகாரிய செலவுகளை உண்டு செய்வார். வீடு கட்ட வேண்டிய, உங்களுக்காகவே வீடு கட்ட வேண்டிய யோக அமைப்பை கொடுப்பார். அவர் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவிக்காக, நீங்கள் மனைவி மீது உள்ள காதலால் மனைவிக்காக ஒரு சொத்தையே எழுதி வைக்கக்கூடியதோ அல்லது சொத்துக்களை வாங்கி கொடுப்பதோ, இப்படிப்பட்ட சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்காகவும் ஏற்படும், மனைவிக்காகவும். ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தா அது செலவு தானே, சுப செலவு தானே. ஒரு 10 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அல்லைங்கள் டைமண்ட் மோதிரம் வாங்கி கொடுங்க, டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கீங்க, டைமண்ட் தோடு வாங்கி கொடுக்குறீங்கனாலே அது சுப செலவு தான், ஆடம்பர செலவு. இப்படிப்பட்ட மனைவிக்காக இந்த செலவுகளை நீங்கள் கட்டாயம் செய்து காட்டுவார். அப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா குடும்பம் அமர்க்களப்படும், போங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட யோக அமைப்பை இந்த குரு கொடுக்க போகின்றார். இதே போல் 11ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் வீடு என்பது ஆகாத வீடு. அவருக்கு 11ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு. குரு நின்ற வீட்டிற்கு 6ஆம் வீடு. குரு ஏற்கனவே ராசிக்கு 6ல் இருக்கிறார். 6க்கு 6ஆம் வீடு ஆகிய 11ஆம் இடத்திற்கு இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே விபத்துக்கள், இதுவரையிலும் சின்ன சின்ன சிராய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எதுவும் வராது. அதுக்காக கண்மூடித்தனமாக ஓட்டாதங்க, ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதங்க, சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்ட வேண்டாம். சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் கூட ஃபோன் பேசிகிட்டே போகிறது தப்பு. என்னதான் யோகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த விதிமுறைகளை மீற வேண்டாம். ஏன்னா பழைய காலங்கள் போல கிடையாது. இப்போ எல்லாம் போக்குவரத்து எக்கச்சக்கமாக பெருகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் வண்டிகள் சேல்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. ஆக 2 வீலர் போட்டால் ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, செல்போன் பேசிட்டு போகாதங்க. இதெல்லாம் முறைகள். சில ஆத்திரத்தில் நம்ம ஏதாவது ஒரு மூளை தடுமாற்றம் ஆகிவிடும். ஆகையினால் அவைகளை உங்களை நம்பி பல பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்களுக்காகவாவது நீங்கள் இந்த செல்போன் பேசுவதை தவிர்த்து நல்ல ஒரு இடத்துல நிம்மதியாக இருந்து பேசுங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் நாளி ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி செய்யுங்க. இருப்பினும் விபத்து அபாயங்கள் உங்களுக்கு கிடையாது. லாபங்கள் பெருகும், கோடிக்கணக்கில் பெருகக்கூடிய ஒரு யோக அமைப்பு. அடுத்து பின்ன 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் சொன்ன ஏற்கனவே மனைவிக்காக செய்வீங்க. நண்பர்களின் குடும்பத்திற்காக அவர்கள் தேவை அறிந்து, உற்ற நண்பன், உற்ற தோழன், உங்கள் கூடவே கஷ்ட நஷ்டங்களையும் உங்கள் கூடவே இருந்த அந்த தோழனுடைய குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்தினுடைய சுபகாரியத்திற்காக கடனாகவோ அல்லங்கில்
பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமலே கூட சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். கோவில் குளங்கள் திருவிழாக்கள் இவைகளுக்கெல்லாம் கூட செலவு செய்ய வேண்டிய ஒரு சுப செலவுகள் உண்டாக்கப்படும். 10க்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார், 10ஆம் இடத்தை நோக்குகின்றார். தனுசு ராசிக்கு 10ஆம் வீடு கன்னி, அங்கே கேது இருக்கின்றார். இந்த கேதுவை குரு பார்ப்பது அமோகமான யோகத்தை கொடுக்கும். 10ல் கேது இருந்துச்சுன்னா தொழில் மந்தத்தை கொடுக்கும். அதே போல் 10ல் உள்ள கேதுவை குரு அந்த கேதுவை குரு பார்த்தாரேயானால் அதற்கு நேர் ஆப்போசிட், அதாவது அதுக்கு நேர் மாறுதலாக மந்தத்திற்கு எதிர்மறை என்ன சுறுசுறுப்பு, அதீத சுறுசுறுப்பு அடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவுக்கு பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த குரு பகவான் கேதுவை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைத்ததற்கு ஒப்பான ஒரு யோகத்தை அங்கே கொடுப்பார். புதையல் தான் கிடைக்கணும், சௌரியமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். புதையலுக்கு ஒப்பான யோகத்தை தொழிலில் கொடுக்கலாம், அல்லங்கில் வியாபாரத்தில் கொடுக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த குருப்பெயர்ச்சியினால் அவங்களுக்கு இயற்கையாகவே எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? 10ஆம் இடத்துல கேது, அது கன்னி கேது, அந்த வீட்டை குரு பார்த்துண்டிருக்கார். அது உங்களுக்கு 10ஆம் வீடாக இருக்கின்றது. ஆக தொழில் மிகச்சிறப்பாக மேலோங்கும். சில பேருக்கு அம்பானி அளவுக்கு உயர்ந்து காணப்படும். அம்பானியாக எப்போதுமே நாமளும் ஒரு அம்பானியாக ஆகலாமே, இது ஒன்றும் நமக்கு நடக்காத ஒரு விஷயம் கிடையாதே. தொழில்துறையில் சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்களும் ஒரு அம்பானி தான். அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. குரு 6ஆம் இடத்துக்கு போனால் கெட்டதுன்னு நினைக்க வேண்டாம். குரு உங்களை பொறுத்தமட்டில் 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இயற்கையாகவே 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கார். தொழில், அந்த இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், கட்டடங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை பெருவாரியான வெற்றியை கொடுப்பார், நிறைய யோகங்களை கொடுப்பார். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உங்களுடைய கான்ட்ராக்டில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா பணிச்சுமை குறையும், சம்பளம் கணிசமாக உயரும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வேணும்னா கேட்டு வாங்கி போய்க்கிடலாம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா 6ஆம் இடத்துல இருந்துண்டு அவர் 10 பார்க்கின்ற கால் நீங்கள் கேட்டால் கிடைக்கும். ஏற்கனவே கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்கலை, இப்போ என்னத்தை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு விட்டுட்டு என்ன கிடைக்காது. இந்த இடத்துல கேது இருக்கிறாரு, செவ்வாயும் பார்த்துண்டிருக்கிறாரு, புதனும் பார்த்துண்டிருக்கார் தன் வீட்டை, உச்ச வீட்டை. குருவும் பார்க்கின்ற காரணத்தினால இப்போ என்ன அதுன்னு சொன்னால் குரு இருக்கிற வீடு 6ஆம் வீடு. ஆகையினால் நீங்கள் இதை கேட்டால் இந்த ஊருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்கும். கேட்காத பட்சத்தில் அது அப்படியே தான். அதே சமயத்தில் கொஞ்சம் கணிசமான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். படிச்சுமைகள் இதுவரைக்கும் இந்த சுமைகள் முற்றிலும் குறைந்து விடும். பெண் ஊழியர்களுக்கு நினைத்த சலுகைகள், கேட்ட சலுகைகள், கேட்காத சலுகைகளும் கூட கிடைக்கும். அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. 8க்கு அதிபதியாகிய சந்திரன் அடுத்து 8ஆம் வீடு எப்பயுமே நட்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு தானே. அவமானம், நட்டம், கேவலம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் 8ஆம் வீடு. அந்த 8ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார் சாமி. அப்போ 2ஆம் இடத்துல இருந்த குடும்பத்தில் நான் கேவலப்பட்டுருவேனா, நான் கொஞ்சம் இசகு பிசக வேற இருக்கிறேன், அதனால் கேவலப்படுத்திடுமோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பேர் கேட்கலாம், அதுக்காக எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் கேட்கலாம். சில பேர் நான் எந்த தப்பும் பண்ணலை, பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க, தொழிலில் உத்தியோகத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே பழிச்சொல் ஏற்பட்டு விட்டது, அதனால் எங்களுக்கு இப்படி இந்த மாதிரி டீப்ரமோஷன் ஆயிடுச்சு, இல்லை சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவாளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அந்த 8ஆம் இடத்துக்கு இவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ லாபம் என்பது என்னன்னு சொன்னால் கெட்ட பேர் உடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கெட்ட பேர் விலகி அதுக்கு நேர்மாறாக உச்சாணி கொம்பில் புகழ் உச்சாணி கொம்பில் போய் உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புகழ் பாடப்படும். உங்களுக்கு கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் எல்லாம் விலகி ஓடி போய்விடும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் குரு இருக்கின்ற வீட்டிற்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவரையும் சந்திரனையும் அந்த குரு நோக்குகின்ற காரணத்தினாலே எந்த ரீதியில் வந்துச்சோ அதே ரீதியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அதே ரூட்டில் உங்களுக்கு அந்த கேவலங்கள் எல்லாம் மறைந்து புகழ் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கின்றது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அருமையாக இருக்கின்றது. எதை இழந்தீர்களோ அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய கட்டம்தான் இந்த ரிஷப குருப்பெயர்ச்சி. அடுத்தபடியாக தாய் நலம் அப்படிங்கிற 8ஆம் வீடு என்பது அந்த தாய் இடத்துல தாயையும் குறிக்கும். 4ஆம் வீடு மட்டும்தான் இல்லை, 8ஆம் வீடும் தாயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தாய்க்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சில மருத்துவ பிரச்சனைகள்,
அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக முற்றிலும் விலகி நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள். தகுந்த எந்த விதமான மருந்துகள் இல்லாமல் இந்த குருப்பெயர்ச்சி அடைந்த பின் ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தே திடீர்னு வித்தியாசமாக காட்டி அவங்களுடைய பூரண நலத்தை உண்டாக்கி காட்டும். நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள். அது பின்ன பொதுமக்களாலும் நீங்கள் புகழப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி விளங்கு. என்றால் சந்திரன் என்றால் பொதுமக்கள் பயணத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 9ஆம் வீட்டிற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல அந்த 9ஆம் வீட்டு நாயகனுடைய சாரத்தை வாங்கித்தான் இருக்கிறாரு. 9ஆம் வீட்டுக்காரர் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுல தான் அந்த சூரியன் இருக்கிறார். 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சூரியனுக்கு 2ஆம் இடத்துல குருவும் அந்த ஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்துல குருவும் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையில் இருந்து வந்த அந்த சிக்கலான பிரச்சனைகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக தீர்ந்துவிடும். என்ன சாமி, 5ஆம் இடத்துல இருக்கும்போது தீராதது 6ஆம் இடத்துக்கு எப்படி தீரும்? அதுதான் கிரகங்களுடைய மாய லீலைகள். 5ல் இருந்து கொடுக்க முடியாத சில யோகங்களை 6ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பார். அது எல்லா ராசிக்கும் அப்படி கிடையாது, உங்கள் ராசிக்கு அப்படி. ஆக பாக்கியாதிபதி சாரத்தை பெற்ற குரு, அந்த பாக்கியத்தை அந்த சாரத்தை கொடுத்த சூரிய பகவான் உச்சம். ஆக உச்சின் புகழுக்கே சென்று விடக்கூடிய கட்டம். ஆகையினால தோப்பனார் வழி வகையினர்கள் இப்போ உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. சமரசமாக போயிடுச்சு இல்லையா? ஆகையினால அந்த மறைத்து வைக்கப்பட்ட சில பாசங்கள் அன்புகளெல்லாம் இப்போ பீரிட்டு கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு யோகம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டில், இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டிலே சந்திப்பீர்கள். இப்படியெல்லாம் கூட நடப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஒட்டி உறவாடுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, நம்பிக்கை இல்லை. ஒட்டி உறவாடி என்னத்தையும் கவுத்திடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது சாமி அப்படின்னு சில பேர் நினைக்க தோன்றும். அந்த அளவிற்கு பாடாப்படுத்திட்டாங்க தோப்பனார் வர்க்கத்தில். ஆகையினால் இப்போ உங்களுக்கு எது உண்மையாகவே அவங்க நடந்து கொண்டாலும் கூட உங்களால் நம்ப முடியாமல் சூழ்நிலையில் ஓடின்னு இருக்கு. இது முற்றிலும் உண்மை, நம்பித்தான் ஆக வேண்டும். நல்லது நடக்கட்டுமே, தப்பில்லையே. இருப்பினும் அடுத்த குருப்பெயர்ச்சி எப்பங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஆகையினால இப்பொழுது நடப்பது நன்மையாகத்தான் நடக்கும். பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினாலே உங்களுடைய பாக்கிய நிலை, அதாவது கொடுத்து வைத்த பாக்கியசாலி என்ற பேரும் புகழும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சேரும். ஆகக்கூடி இந்த குருப்பெயர்ச்சியில் நடக்காத சில அதிசயங்களெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சியிலே நீங்கள் காண்பீர்கள். குறிப்பாக எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும்? பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா முன்னேறக்கூடிய காலகட்டம். இப்போ அந்த முன்னேற்றத்தின் பாதையில் ஏதாவது குறுக்கீடு தடை போட்டு விடக்கூடாது. ஆகையினால அது சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்க. அதில் ஏதாவது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதை முன்கூட்டி யோஜனை பண்ணி செஞ்சுக்கங்க. அது நல்லது. ஆக ஜெகதல பிரதாப யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டிற்குள்ளாக நிச்சயமாக கிடைத்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் மிக ஒளிமயமான காலத்திற்கு செல்லவிருக்கின்றீர்கள். இமயமலை அளவிற்கு புகழின் உச்சிக்கும் பொருளாதார உச்சிக்கும் சென்று வழிகாட்டுவார் இந்த ரிஷபகுரு. நன்றி, வணக்கம்.